நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்று இந்திய தேசிய கொடி தினம். 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இந்தியாவின் தற்போதைய மூவர்ண கொடியை இந்திய அரசியலமைப்பு சபை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட இந்த நாளாகும். சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை நினைவு கூறும் தினமாகும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து ஆலங்காயம் செல்லும் பேருந்தில் ஏறுவதற்கு 2 பெண்கள் பேருந்தை நிறுத்திய போது பேருந்து நிற்காமல் இவர்களை கடந்து சென்று நின்றது. 2 பெண்களும் பேருந்தில் ஏறுவதற்கு ஓடிய போது பெண்களை பேருந்தில் ஏற்றாமல் பஸ் புறப்பட்டு சென்றது. அதனால் அங்கிருந்த பொதுமக்கள் எங்களை இலவசமாக ஏற்றி செல்ல மனமில்லாமல் சென்ற சம்பவம் தொடர்ந்து நடப்பதால் போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமர் மோடியின் இல்லம் உள்ள லோக் கல்யாண் மார்க் பகுதியில் முன் அனுமதி பெறாமல் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா மற்றும் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீஷன் மற்றும் உள்ளிட்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். 201.17 லட்சம் கோடி ஒன்றிய அரசின் மொத்த கடன் சுமை. 2025-2026 நிதியாண்டில் 8% உயர்ந்து ரூபாய் 201.17 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. இதில் உள்நாட்டு கடன் மட்டுமே 173.55 லட்சம் கோடி. கடன் அதிகரிப்பால் அரசு செலுத்தும் ஆண்டு வட்டி தொகை 12.43 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக மாநிலங்களவையில் ஒன்றிய அரசு தகவல். இ-சேவை மையங்களில் கட்டணமாக ரூபாய் 60 மட்டும் வசூலிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. பொதுமக்களிடம் அதிக கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில் நிலையங்களை மத்திய அரசு நவீனப்படுத்தி வரும் நேரத்தில் பல ஆண்டு காலமாக உடுமலைப்பேட்டை அடுத்த மடத்துக்குளம் ரயில் நிலையம் மனித கழிவுகளில் மிதக்கிறது. பயணிகள் நடமாடும் இடத்தில் மனித கழிவுகள் கொட்டி கிடக்கிறது. பலமுறை இந்த அவல நிலை குறித்து செய்தி நமது பத்திரிகையில் வெளியிட்ட பிறகும் ரயில்வே நிர்வாகம் அதை சீர்படுத்தவில்லை. அங்கு இருக்கும் ரயில் நிலைய அதிகாரிகளுக்கு இந்த அவலம் பெரிதாக தெரியவில்லை என்று மடத்துக்குளம் ரயில் பயணிகள் வேதனை தெரிவித்தார்கள். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் இந்த சீர்கேட்டினை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947 78915 மற்றொரு எண் 99443 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.